அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் பகுதி 5ஆக 36வது அல்லாஹுடைய பெயரிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். இதற்கு முன்பு 4 அல்லாஹுடைய பெயர்களுடைய பயான்கள் இருக்கின்றன. அவற்றிலும் நிறைய சிறிய துவாக்கள் இருக்கின்றன. அந்த பயான்களையும் நமது பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது 36வது பெயராக அலியு, உயர்ந்தவன், ஜலாலி 110. செல்வந்தனாகுவதற்காக இந்த இஸ்மை ஒருவன் எழுதி அணிந்து கொண்டால் அவனுடைய சிதறிய செயல்கள் அனைத்தும் ஒன்றுபடும், அவன் செல்வந்தனாவான். பயணத்தில் அன்பிற்குரியவர்களை சந்திப்பதற்கு பயணத்தில் செல்பவர்கள் அன்பான தமது நேசர்களை சந்திக்க இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் காவல் பெறுவதற்காக காலையிலும் மாலையிலும் இந்த இஸ்மை ஓதி வர வேண்டும். ஒருவர் ஊர் சென்றால் அங்கிருந்து சரியான முறையில் திரும்பி வருவதற்காக வசதியில்லாதவர்களாக இருந்தால் 1000 தடவை இந்த இஸ்மை அல்லாஹுடைய பெயரை ஓதி அந்த வசதியை ஏற்படுத்த துவா செய்தால் அல்லாஹு தாலா அந்த வசதியை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். கால் வீக்கமாக இருந்தால் 3 நாளைக்கு தொடர்ந்து இந்த இஸ்மை யா அலியு அதிகமாக ஓதி வர வேண்டும். பயணிகள் சேர வேண்டிய இடத்தில் சரியான முறையில் போய் சேர பயணிகள் தாம் சேர வேண்டிய இடத்திற்கு பயணம் செய்யும் பொழுது வலுவோ வசதியோ இல்லாமல் இருந்தால் அப்பொழுது இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். அவ்வாறு ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அல்லாஹு தஆலா அந்த பயணிகளை சரியான முறையில் கொண்டு சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். தகுதி உயர, தொழில் வளர, கீர்த்தி ஓங்க. இந்த அலியு என்ற இஸ்மை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 110 தடவை வீதம் வழக்கமாக ஓதி வந்தால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தொழில் வளரச் செய்வான், கீர்த்தி ஓங்கி தகுதி உயரும் இன்ஷா அல்லாஹ். மதிப்பை மீள பெயர, மதிப்பிழந்த ஒருவர் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர் இழந்த மதிப்பை மீண்டும் எய்த பெறுவார். அல் அலியு ஜல்ல ஜலாலுஹு. குழந்தைகள் நன்றாக வளர இந்த இஸ்மை அல்லாஹ்விடம் ஓதி துஆ செய்ய வேண்டும். அடுத்ததாக யா கபீரு, பெரியவன், ஜலாலி 232. இறை ஞானம் பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். வேதனை நீங்க, நோயாளி ஒருவர் 101 தடவை யா கபீரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி தன் நெஞ்சில் ஊதிக்கொண்டால் நோயாளியுடைய வேதனை குறையும் இன்ஷா அல்லாஹ். தம்பதிகளுக்கிடையே அன்பும் ஒற்றுமையும் ஏற்பட யா கபீரு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி உணவுப் பொருள் ஊதி தம்பதிகள் அருந்தி வர வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டு வந்தால் அன்பும் ஒற்றுமையும் அதிகப்படும். பிறர் தனக்கு அஞ்சி அடிபணிந்து நடப்பதற்காக அரசர்களோ அல்லது உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளோ இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு கீழ் உள்ளவர்கள் அவர்களுக்கு அஞ்சி அடிபணிந்து நடப்பார்கள்.
பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் 7 நாட்கள் நோன்பு வைத்து இந்த இஸ்மை நாள்தோறும் 1000 தடவை ஓதி வந்தால் அவன் இழந்த பதவியை அல்லாஹ்வுடைய பேரருளால் எய்த பெறுவான். யா கபீரு ஜல்ல ஜலாலுஹு. இந்த இஸ்மை தீயவர்களுடைய பிடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இன்னும் இந்த இஸ்மை விண்ணிலும் மண்ணிலும் உள்ளவர்கள் வழிபடுவதற்காக அதிகமாக ஓதி வரலாம். யா கபீரு ஜல்ல ஜலாலுஹு. அலுவல்களை வெற்றிகரமாக முடித்துவிட அதிகமாக ஓதி வரலாம். வாழ்க்கையில் உன்னத நிலையை எய்த பெற அதிகமாக இந்த இஸ்மை ஓதி வர வேண்டும். இன்னும் படைப்புகள் அனைத்தும் வசப்படுவதற்காக இந்த இஸ்மை மோதிரத்தில் செதுக்கி அதை சுற்றி அல் முல்க் என்று அல்லாஹ்வுடைய பெயரை எழுதி அணிந்து கொள்ள வேண்டும். மதிப்பு உயர யா கபீரு என்ற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மதிப்பை உயர்த்துகின்றான். அவரை அவருடைய எதிரிகளால் வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடும். அனைவரிலும் மாண்பு பெற்றவர்களாக ஆகிவிடுவார். துன்பம் துயரங்களிலிருந்து காக்கப்பெற யா கபீரு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வந்தால் அவர்கள் துன்பங்களிலிருந்து நீக்கப் பெறுவார்கள். விஷ ஜந்துங்கள் தீண்டாமல் இருக்க, மிருகங்கள் தீங்கு செய்யாமல் இருக்க, எப்பொழுதுமே பயம் ஏற்படும் பொழுது அதிகமாக விஷ ஜந்துக்கள் தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காக யா கபீரு ஜல்ல ஜலாலுஹு என்ற அல்லாஹ்வுடைய இந்த பெயரை அதிகமாக ஓதி வர வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட யா கபீரு முத்தஆல் என்று 773 தடவை ஓதிவிட்டு பிறகு துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக யா ஹஃபீலு ஜல்ல ஜலாலுஹு. காப்பாற்றுபவன். ஜலாலி 998. விபத்தால் இறப்பதை தவிர்க்க கண்ணேறு அகல யா ஹஃபீலு என்ற இஸ்மை அணிந்து கொண்டால் நீர் நெருப்பு காற்று ஆகியவற்றால் இறப்பு நேராது, கண்ணேறு நீங்கும். வனவிலங்குகள் தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக தூங்கினாலும் அதற்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்க யா ஹஃபீலு என்று அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் ஜின் ஷைத்தான் ஆகியவைகள் தீங்கு செய்யாமல் இருப்பதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். நஷ்டம் துன்பம் ஏற்படாமல் இருக்க இந்த இஸ்மை அதிகமாக ஓதவோ அல்லது எழுதி அணிந்து கொள்ளவோ வேண்டும். அல்லாஹ்வுடைய காவல் பெறுவதற்காக வேண்டி ஒருவன் அபாயம் சூழ்ந்த இடத்தில் அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான். ஒரு பிரயாணத்தின் பொழுது திருடர்களுக்கிடையே சிக்கிக் கொண்ட பொழுது இந்த இஸ்மை அதிகமாக ஓத திருடர்கள் வெறுண்டோடி விட்டதாக இமாம் பூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். யா ஹஃபீலு ஜல்ல ஜலாலுஹு. நோய் அகலுவதற்காக இந்த இஸ்மை 7 நாட்களுக்கு தொடர்ந்து ஓத வேண்டும். விக்கல் நீங்க 3 முடக்கு தண்ணீரில் இந்த இஸ்மை ஊதி அருந்த வேண்டும். ஒவ்வொரு முடக்கு தண்ணீர் அருந்தும் பொழுதும் யா ஹஃபீல் என்று 7 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். வயிற்று கடுப்பு நீங்க 300 தடவை ஊதி அருந்த செய்ய வேண்டும். ஆபத்து தீங்கு ஆகியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய காவல் பெறுவதற்காக ஒருவர் யா ஹஃபீலு ஜல்ல ஜலாலுஹு என்ற அல்லாஹ்வுடைய இஸ்மை காலையிலும் மாலையிலும் 99 தடவை வீதம் வழக்கமாக ஓதி வந்தால் அவனுக்கு எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். காணாமல் போன பொருள் திரும்ப கிடைப்பதற்காக ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் இரவு நேரம் மஹரிபு தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகைக்கு இடையில் 2 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுக வேண்டும். தொழுது அந்த தொழுகையில் 119 தடவை ஓதி அதன் பிறகு சூரத்துல் லுக்மான் 31வது சூறாவின் 16வது ஆயத்து இன்னஹா என்ற ஆயத்து லத்தீஃபுன் ஹபீர் என்று முடியும் வரை 119 தடவை ஓதி வந்தால் காணாமல் போன பொருள் இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும். யா ஹஃபீலு ஜல்ல ஜலாலுஹு என்பதை 119 தடவை ஓத வேண்டும். அடுத்தது யா முகீத்து உறுதிப்படுத்துவோன். ஜலாலி 550. இந்த அல்லாஹ்வுடைய இஸ்மை நோன்பு நோட்கும் ஆற்றல் பெறுவதற்காக மண்ணில் எழுதியோ மலரில் ஓதியோ முகர்ந்தால் அவர்களுக்கு நோன்பு நோற்றக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். கண் சிவப்பாக இருந்தால் அதை மாறுவதற்காக 10 தடவை ஓதி கண்களில் ஊதினால் கண்களில் உள்ள சிவப்பு மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ். அச்சம் திடுக்கம் நீங்குவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக அழக்கூடிய குழந்தைகளுக்கு கழுத்தில் எழுதி கட்டினால் அழுகை நின்றுவிடும். வறுமை தீய குணம்
பீடை நீங்குவதற்காக, வறியவருடைய வறுமையும் உடலிலுள்ள பீடையும் தீய குணங்களும் உள்ள பிள்ளைகளுடைய தீய குணங்களும் நீங்குவதற்காக இந்த இஸ்மை ஒரு காலியான குடத்தில் 7 தடவை ஓதி ஊதி அதன் பிறகு இந்த இஸ்மை எழுதி அதில் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரை குடித்து வர செய்ய வேண்டும். யா முகீத்து ஜல்ல ஜலாலுஹு. திருமணம் ஆகாத பெண்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ்வுடைய பேரருளால் திருமணம் நடக்கும். வறுமை நீங்க இந்த இஸ்மை ஒவ்வொரு நாளும் 7 தடவை தண்ணீரில் ஓதி ஊதி குடிக்க வேண்டும். இவ்விதம் செய்து வந்தால் ஒருபோதும் உணவின்றி பட்டினி கிடக்க மாட்டார்கள். யா முகீத்து. சகல நோய்களும் நீங்க பெற இந்த நாமத்தோடு அல் காயும் என்ற இந்த இஸ்மையும் சேர்த்தி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 7 தடவை ஓதி வர வேண்டும். பயணத்தில் துன்பமும் புது வீட்டில் துயரமும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த யா முகீத்து என்ற இஸ்மை ஓதிய வண்ணம் அந்த தண்ணீரை அருந்தி பயணம் செய்தால் யாதொரு துன்பமும் பயணத்தில் நிகழாது இன்ஷா அல்லாஹ். புது வீட்டில் குடிபுக இருப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி அதன் பிறகு அந்த வீட்டில் குடிபுகர்ந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாவல் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நாட்டங்கள் நிறைவேறுவதற்காக தண்ணீர் குடத்தில் இந்த இஸ்மை 7 தடவை ஓதி ஊதி அந்த தண்ணீரை குடித்து வர வேண்டும். துன்பம் அகன்று மகிழ்ச்சி ஏற்படுவதற்காக யா முகீத்து என்ற இஸ்மையும் சூரத்துல் குரைஸ் என்ற சூறாவையும் சேர்த்து ஓதினால் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். அலுவல்களில் வெற்றி பெறுவதற்காக யா முகீத்து ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓத வேண்டும். எதிர்பாராத வண்ணத்தில் இரணம் கிடைக்க இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்தது யா ஹசீப் ஜல்ல ஜலாலுஹு. கணிப்பவன் ஜமாலி 80. பகைவர்கள் விலங்கு தீமைகள் செய்யாமல் இருப்பதற்காக இந்த இஸ்மை நாள்தோறும் 76 தடவை ஓதி பகைவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் விலங்கு ஆகியவற்றின் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சிறையிலிருந்து விடுதலை பெற சிறைப்பட்டவர்கள் இதனை அதிகமாக ஓதி வந்தால் விரைவில் சிறையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் நாட்டங்கள் நிறைவேறுவதற்காகவும் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் என்று 70 தடவை வியாழக்கிழமை துவங்கி மறு வியாழன் வரை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் ஒருவன் காவல் பெறுவான். திருடர், பொறாமைக்காரர்கள், கண்ணேறுள்ளவர்கள் ஆகியோரின் பொல்லாங்கிலிருந்தும் காவல் பெறுவான். அந்த வியாழன் முடிவதற்கும் இது நிகழும். மஞ்சள் காமாலை நீங்க இந்த இஸ்மை தண்ணீரில் 300 தடவை ஓதி அருந்த வேண்டும். யா ஹசீபு. இந்த இஸ்மை ஓத வேண்டும். 21 நாட்கள் இவ்வாறு செய்ய வேண்டும். அச்சம் அகல யா ஹசீப் என்பதை ஒருவன் எதை பற்றியேனும் எவரை பற்றியேனும் அஞ்சிக் கொண்டிருந்தால் பொழுது புலர்வதற்கு முன்பு 27 தடவை ஓத வேண்டும். பொழுது மறைந்த பிறகு 27 தடவை ஓதி வர வேண்டும். இவ்வாறு வாரம் முடிவதற்குள் ஓதிக்கொண்டே இருந்தால் அச்சம் தீர்ந்தவனாகி விடுவான். வியாழக்கிழமை ஓத துவங்க வேண்டும். அடுத்தது ஜலீல். யா ஜலீலு ஜல்ல ஜலாலுஹு. உயர்வானவன். ஜலாலி 73. மக்களுக்கிடையே மாண்பு பெறுவதற்காக இந்த இஸ்மை கஸ்தூரி, குங்குமப்பூ ஆகியவற்றால் எழுதி காகிதத்தில் எழுதி வைத்து கொண்டால் அல்லது உணவுப் பொருளில் எழுதி உண்டால் மக்களுக்கிடையே மாண்பு ஏற்படும். இந்த இஸ்மை தினமும் 1000 தடவை ஓதி வந்தாலும் இத்தகு பலன் கிடைக்கும். யா ஜலீலு ஜல்ல ஜலாலுஹு. பிறருடைய தீங்கிலிருந்து பாதுகாவல் பெறுவதற்காக கஸ்தூரி குங்குமப்பூவை கொண்டு எழுதி அணிந்து கொள்ள வேண்டும். தாவீஸ் செய்து அணிந்து கொள்ளலாம். எதிரிகள் அச்சமுற செய்வதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்தது யா கரீம் ஜல்ல ஜலாலுஹு. பெரும் தயாளன். 42வது இஸ்மு. கண்ணியவான். ஜமாலி 270. கண்ணியம் பெற, இறை அருள் பெற தூங்குவதற்கு முன்பாக இந்த இஸ்மை அதிகமாக ஓதினால் மக்களுக்கிடையே கண்ணியம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய அருள் கிட்டும். அவனை கண்ணியவான் என்று வானவர்கள் கூறுவார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக ஓதி வந்த இஸ்மாகும். வானவர்களுடைய இறைஞ்சுதல் பெற ஒருவன் யா கரீம் என்று அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவனுக்காக இறைஞ்சுமாறு ஒரு வானவருக்கு மலக்குகளுக்கு பணிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதயம் ஒளிர ஒளிமயமாக இருக்க இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். வேலை கிடைப்பதற்காக வேண்டி யா கரீம் என்று அகீக் கல்லில் செதுக்கி மோதிரத்தில் வைத்து அணிந்து கொள்ள வேண்டும். வறுமை அணுகாமல் இருக்க ஒருவன் தினமும் இதனை நாள்தோறும் 1080 தடவை ஓதி வர வேண்டும். வறுமை வராது இன்ஷா அல்லாஹ்.
யா ரக்கீபு ஜல்ல ஜலாலுஹு கவனிப்பவன். ஜலாலி 312. தீயவர்கள் தீங்கு செய்யாமல் இருக்க யா ரக்கீப் என்று ஒருவன் தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னுடைய பொருட்கள் ஆகியவற்றின் மீது 70 தடவை ஓதி ஊதி நெருப்பு, தண்ணீர், களவு, தீமை ஆகியவற்றின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதிகமாக ஓதி வர வேண்டும். பரக்கத் ஏற்பட 7 தடவை ஓதி வர வேண்டும். குழந்தைகள் நலமாக இருப்பதற்காக பெற்றோர்கள் நாள்தோறும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். பிறர் தம்மீது அன்பு செலுத்த இதனை பீங்கானில் எழுதி கழுவி அருந்த செய்ய வேண்டும். வேதனை அகல, சிரங்கு கட்டிகள் வந்து கஷ்டப்படுபவர்கள் அதன் மீது இந்த யா ரக்கீப் என்ற இஸ்மை ஓதி ஊதினால் வேதனை நீங்கும். பரு, கட்டி, புண் ஆகியவைகள் நீங்க இந்த இஸ்மை அதிகமாக ஓதி ஊத வேண்டும். காணாமல் போன பொருள் கிடைப்பதற்காகவும் இந்த இஸ்மை ஓதி வரலாம். நீர், நெருப்பு, பகைவர்கள், கள்வர்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாவல் பெறுவதற்காக யா ரக்கீப் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வர வேண்டும். கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்க, கருச்சிதைவு ஏற்பட்டு கட்டி விழுந்து விடுமோ என்று அஞ்சுபவர்கள் தன்னுடைய கையை வயிற்றில் மீது வைத்து 7 தடவைகள் ஓதினால் அல்லாஹ் அந்த கருவை பாதுகாப்பான். பயணத்தின் பொழுது குழந்தைகள் காணாமல் போகாதிருக்க ஒருவன் தன்னுடைய கை குழந்தையின் கழுத்தில் வைத்து இந்த இஸ்மை 7 தடவை ஓதி ஊத வேண்டும். அடுத்தது யா முஜீபு பதிலளிப்பவன். ஜலாலி 55. அல்லாஹுடைய பாதுகாவல் பெற ஒருவன் இதனை யா முஜீப் ஜல்ல ஜலாலுஹு என்று எழுதி வைத்துக் கொள்ளவோ செய்தால் அல்லது ஓதி வந்தால் அல்லாஹுடைய பாதுகாவல் பெறுவான். நாட்டங்கள் நிறைவேற 1000 தடவைகள் யா முஜீப் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வர வேண்டும். தலைவலி அகலுவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். மனைவி, மக்கள், சுற்றத்தார், நண்பர்கள் ஆகியோர் தன்மீது அன்பு செலுத்துவதற்காக ஒருவன் அதிகமாக நண்பர்கள் ஆகியவர்கள் மீது தன்மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாக இருந்தால் அவன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 99 தடவை யா முஜீப் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வர வேண்டும். அல்லாஹ்வினால் இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக இந்த இஸ்மை இதனோடு யா சரி ஊ என்பதை சேர்த்து யா முஜீபு யா சரி ஊ என்பதை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். அந்த துவாவிற்கு இறைவன் நிச்சயமாக பதிலளிப்பான். அதாவது அந்த இறைஞ்சுதல் விரைவில் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். இரணம் பெருக யா காஃபி யா கனியு யா ஃபத்தாஹு யா ரஸாக்கு யா கரீமு யா வஹாபு யா தஃப் தௌலி யா முஜீப் என்று அதிகமாக ஓதி வந்தால் இரணம் விரிவடையும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது யா வாசிஉ ஜல்ல ஜலாலுஹு தாராள தன்மையுடையவன். ஜலாலி 137. போதுமான வசதி ஏற்படுவதற்காக ஒருவன் இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். எல்லாவற்றிலும் பொதுவான வசதியை எய்த பெறுவான் இன்ஷா அல்லாஹ். இரணம் பெருகுவதற்காக வளர்ப்பிறையில் இந்த இஸ்மை யா வாசிஉ ஜல்ல ஜலாலுஹு என்று தாவீஸ் செய்து அதன் மீது சூரத்துல் ஃபாத்திஹாவை 137 தடவை ஓதி ஊதி அணிந்து கொள்ள வேண்டும். கிடைத்ததை கொண்டு மன நிறைவு பெற இதை அதிகமாக ஓதி வருபவர்கள் அல்லாஹ் தனக்கு கொடுத்ததை கொண்டு மன நிம்மதி அடைவார்கள். மதிப்பும் மரியாதையும் பெற இந்த இஸ்மை அதிகமாக ஓத வேண்டும். தேல்கடி விஷம் இறங்க 70 தடவை ஓதி ஊதினால் தேல்கடி விஷம் இறங்கும். ஆன்மீக செல்வங்களை பெற ஒருவன் யா வாசிஉ ஜல்ல ஜலாலுஹு என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் ஆன்மீக லௌகீக செல்வங்களை எய்த பெறுவான். இதனை ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக ஓதி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. வாணிபம் செழிக்க, இரணம் பெருக, அறிவு பெருக, மதிப்பு அதிகமாக யா வாசிஉ ஜல்ல ஜலாலுஹு என்று ஒருவன் நாள்தோறும் 548 தடவை ஓதி வந்தால் அவனுக்கு அளிக்கப்படும் இரணம் விரிவடையும். அவனுடைய அறிவு விசாலமடைவதோடு மதிப்பும் அதிகப்படும். வியாபாரிகள் அவசியம் ஓத வர வேண்டிய இஸ்மாகும் இது. பயனற்ற பொருளால் பயன் பெறுவதற்காக ஒருவன் அவனிடம் இருக்கக்கூடிய பொருள் ஏதேனும் இருப்பின் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கு அதன் மூலம் பலன் ஏற்பட அல்லாஹ் வழிவகுப்பான். உடல் பருமனாக மெலிந்துள்ளவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் உடல் பருமனாகிவிடும். அடுத்தது யா ஹக்கீமு ஜல்ல ஜலாலுஹு அறிஞன். ஜலாலி 78. இறைஞான இரகசியங்கள் அறிய. இந்த இஸ்மை ஒருவன் நள்ளிரவில் அதிகமாக ஓதி வந்தால் அவன் அல்லாஹ்வுடைய பேரருளால் பல இறைஞான இரகசியங்களை அறிய பெறுவான். முடியாத அலுவலில் வெற்றி பெற. அலுவல் முடியாது சிரமப்படுபவர்கள் இந்த ஹக்கம் என்ற இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுடைய வேலையில் வெற்றி கிடைக்கும். மனிதர்களுடைய அன்பை பெற இந்த இஸ்மை லுஹர் தொழுகைக்கு பிறகு 300 தடவை ஓதி வர வேண்டும்.
துன்பம் அகல அல் ஹக்கீம் என்ற இஸ்மை அதிகமாக ஓதி வருபவர்களுக்கு துன்பம் நீங்கிவிடும். அஞ்சத்தக்க பிராணிகளும் மனிதர்களும் ஜின்களும் ஒருவனை அணுகாமல் விலகிச் செல்வதற்காக ஒருவன் அல் ஹக்கீம் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வந்தால் அஞ்சத்தக்க பிராணிகளும் மனிதர்களும் ஜின்களும் அவனை அணுகாது, அஞ்சி விலகி போய்விடும். தொழில்நுட்பம் பெறுவதற்காக ஒருவன் செய்யக்கூடிய தொழிலில் நுட்ப அறிவு பெறுவதற்காக அதிகமாக அல் ஹக்கீம் என்று ஓதி வர வேண்டும். ஆபத்துக்கள் அணுகாமல் இருக்க நாள்தோறும் வழக்கமாக 72 முறை இந்த இஸ்மை ஓதி வர வேண்டும். நாட்டங்கள் நிறைவேறுவதற்காகவும் அல் ஹக்கீம் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வர வேண்டும். அடுத்தது யா வதூத் ஜல்ல ஜலாலுஹு அன்பு செலுத்துபவன். ஜலாலி 20 பகைவனை நண்பனாக்க இந்த இஸ்மை 1001 தடவை ஓதி உணவுப் பொருளில் ஊதி பகைவனிடம் கொடுத்து உண்ணச் செய்தால் அவன் நண்பனாகி விடுவான். அயலார் சுற்றத்தார் பகைவர்கள் தம்மை மதிக்க யாவதூத் என்ற இஸ்மை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 99 தடவை ஓதி ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிய பிறகு ஒவ்வொரு தடவையும் நெஞ்சில் ஊதிக்கொள்ள வேண்டும். சிறுவர் சிறுமியர்கள் வழிபட ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு உணவுப் பொருளில் இந்த இஸ்மை யாவதூத் என்று 1001 தடவை ஓதி ஊதி வழி திருந்தாத சிறுவர்கள் சிறுமியர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்பட இருவர்களும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்க யாவதூத் என்று 1000 தடவை ஓதி உணவுப் பொருளில் ஓதி ஊதி கணவனும் மனைவியும் சாப்பிட வேண்டும். இருவருக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டிருந்தால் ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுத்து உண்ணச் செய்ய வேண்டும். சுகமும் நலமும் பெற ஒருவன் தொழுகைக்கு பிறகு இந்த யாவதூத் என்ற இஸ்மை 400 தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவனுக்கு சுகமும் நலவும் குவிய தொடங்கும். அனைவரும் அவன் மீது அன்பு செலுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். பொடுபோக்காக இருப்பவர்கள் இபாதத்தில் இன்பம் பெற யாவதூத் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வெள்ளை துணியில் எழுதி தாபீஸ் செய்து அணிந்து கொள்ள வேண்டும். இதனை ஜும்மாவுடைய தொழுகை தொழுத பிறகு அங்கேயே அமர்ந்து எழுத வேண்டும். வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பற்றிய அச்சம் தீருவதற்காக ஐயாமுல் ஃபீல் என்ற 3 நாட்கள் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்மை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். இரணம் பெருக இவ்விதமே தாபீஸ் எழுதி அணிந்து கொண்டால் இரணம் விரிவாகும். மக்களுடைய அன்பை பெற மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இந்த இஸ்மை யாவதூத் என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். யா மஜீத் சிறப்பாளன். ஜமாலி 57 தொழு நோய் அகலுவதற்காக தொழு நோய் உள்ளவர்கள் பிறை 13, 14, 15 ஆகிய 3 நாட்களும் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் யா மஜீத் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் இறையருளால் அந்த நோய் நீங்க பெறுவார்கள். சொறி சிரங்கு வெண்குஷ்டம் உள்ளவர்களும் இவ்வாறு ஓதலாம். பிறருடைய அன்பை பெறுவதற்காக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 99 தடவை யா மஜீத் என்று ஓதி வர வேண்டும். பேரும் புகழும் பெறுவதற்காக இந்த இஸ்மை ஒருவன் தினமும் 1000 தடவை ஓதி வந்தால் அவன் மனிதர்களுக்கிடையே பேரும் புகழும் பெற்று விளங்குவான். நீர் கடுப்பு நோய் அகல. சிறுநீர் பெய்யும் பொழுது கடுப்பும் எரிச்சலும் ஏற்பட்டால் மாதத்தின் 13, 14, 15ஆம் பிறைகளில் நோன்பு வைத்து நோன்பு திறந்த பிறகு யா மஜீத் என்று அதிகமாக ஓதி தண்ணீரில் ஊதி அந்த தண்ணீரை அருந்தி வந்தால் அல்லாஹ்வுடைய பேரருளால் நலன் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். வெண்குஷ்டம் அகல. யா மஜீத் என்ற இஸ்மை 3 நாட்கள் நோன்பு வைத்து நோன்பு திறந்த பிறகு இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு வைக்க வேண்டும். இழந்த மதிப்பை பெறுவதற்காக 99 தடவை யா மஜீத் என்று ஓதி கைகளில் ஊதி உடலில் முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும். உள்ளம் வெளிச்சம் பெற இரவில் தூங்கும் முன்பு தூக்கம் வரும் வரை நெஞ்சில் கையை வைத்து 100 தடவையும் அதற்கு மேலாகவும் யா மஜீத் என்று ஓதிக்கொண்டே தூங்க வேண்டும். யா பா இஷு மறுமையில் உயிர்த்து எழ செய்பவன். ஜமாலி 573 கல்வி அறிவு யுக்தி ஆகியவைகள் அதிகப்பட இதயம் ஒளிர தூங்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் தன்னுடைய கையை நெஞ்சின் மீது வைத்த வண்ணம் 101 தடவை யா பாயிஷ் ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வந்தால் அவனுக்கு கல்வி அறிவு யுக்தி ஆகியவைகள் அதிகமாக கிடைக்கும். இதயம் பிரகாசமடையும். சுப்ஹானல்லாஹ்.
ஆட்சியாளர்களிடம் அலுவல்கள் முடிக்க. ஆட்சியாளர்களுடைய நேர்மையான அலுவலை முடிக்க செல்வோர்கள் இந்த இஸ்மை 70 தடவை ஓதி நெஞ்சில் ஊதிக்கொண்டு சென்றால் அந்த அலுவலில் வெற்றி ஏற்படும். நன்மைகள் ஏற்படவும் தீமைகளிலிருந்து காக்கப் பெறவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அடுத்து யா ஷஹீத் சான்று பகர்வோன் ஜமாலி 319. மனைவி மக்கள் நல்ல பண்புகளை பெறுவதற்காக இந்த இஸ்மை யா ஷஹீத் ஜல்ல ஜலாலுஹு என்று நெற்றியில் கை வைத்து வைகரையில் ஃபஜ்ருடைய நேரத்தில் 1000 தடவை ஓதி ஊதினால் அவர்கள் நற்பண்புகளை எய்தப் பெறுவார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். காணாமல் போன பொருள் மீளப்பெற. ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட பொருள் காணாமல் போய்விட்டால் ஒரு சதுரமான துணியை எடுத்து அதன் 4 மூலைகளிலும் யா ஷஹீத் என்று எழுதி அதன் நடுவில் காணாமல் போன அந்த பொருளுடைய பெயரை எழுதி அந்த இடத்தில் வைத்தால் அல்லாஹ்வுடைய அருளால் அது மீள வரும் அல்லது அது இருக்கின்ற இடம் தெரிய வரும். இதயம் ஒளி பெற. யா ஷஹீத் என்று வெள்ளிக்கிழமையன்று வைகரையில் எழுதி இதயத்தின் பக்கம் படும்படி வைத்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை அல்லாஹுடைய பெயர்கள் 50 வரை உள்ள இஸ்முகள் 35 முதல் 50 வரை உள்ள இஸ்முகளுடைய விளக்கங்களை பார்த்தோம். இவ்வளவு நேரமாக பொறுமையாக பயான் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். 5 நேர தொழுகைகளையும் அந்தந்த நேரங்களில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை மறுமையில் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.